இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 13 பிரதமர்களையும், 41 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் பார்த்திருக்கேங்க. இங்க பாருங்க மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ராஜ்குமாரி அம்ரித் கவுர், டி.பி. கர்மாகர், சுஷீலா நாயர், ஸ்ரீபதி சந்திரசேகர், கோதர்தாஸ் காளிதாஸ் ஷா, உமா சங்கர் தீக்ஷித், ஏ.கே. கடிகர், கரண் சிங், ராஜ் நரேன், மொரார்ஜி தேசாய், ரபீரே, பி. சங்கரானந்த், மோன்சினா கிட்வாய், பி.வி. நரசிம்மராவ், மோதிலால் வோரா, ராம்நிவாஸ் மிர்தா, ரஃபீக் ஆலம், நிலாமணி ரவுத்ரே, ரஷீத் மசூத், ஷாக்கிர் உர் ரஹ்மான், சந்திரசேகர், எம்.எல். ஃபுட்டோடார், பி. சங்கரானந்த், பி.வி. நரசிம்மராவ், ஏ.ஆர். அந்துலே, சர்தத் சிங், சலீம் இக்பால் ஷெர்வானி, ஐ.கே. குஜ்ரால், ஏ.கே. பட்டேல், சி.பி. தாக்கூர், சத்ருஹன் சின்ஹா, சுஷ்மா ஸ்வராஜ், மாண்புமிகு அன்புமணி ராமதாஸ், பனாபக லக்ஷ்மி, குலாம் நபி ஆசாத், ஹர்ஷவர்தன், ஜகத் பிரகாஷ் நட்டா, ஹர்ஷவர்தன், மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா. இத்தனை சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பார்த்திருந்தாலும் இந்த சுகாதாரத்துறை அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்தினது எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா தாங்க. அவர் செய்த சாதனைகள்ல சில இந்தியா முழுவதும் 108 ஆம்புலன்ஸ், சிகரெட் பாக்கெட்ல கேன்சர் போட்டோ வரவழைச்சது, அப்புறம் சித்த மருத்துவம் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் நடைமுறைப்படுத்தினது, அப்புறம் நாடு முழுக்க போலியோவை ஒழிச்சது, கிராமப்புற சுகாதார திட்டம். இது 1% தாங்க நான் சொன்னதுல. ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமருக்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதி எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா கிட்ட இருந்தாலும் அவருக்கு ஒரு 5 இயர்ஸ் அவர்கிட்ட இந்த தமிழ்நாட்டு கண்ட்ரோலை கொடுத்து பாருங்க. இந்த நாடும் மக்களும் எவ்வளவு முன்னேற்றம் அடைவாங்கன்னு சிந்திச்சு பாருங்க மக்களே.